सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा सिंधूरारुण विग्रहां प्रणयिनां माणिक्यमौलिस्फुरत्तारनायकशेखराम् आदीनवक्षोरुहां पाणिभ्यामरिपूर्णरत्नजगनं रक्षोत्तरं बिभ्रतीं सौम्यां रत्नकरणां हयेश्वरामम्बिकाम् सरस्वती शास्त्रमयी गुहाम्बा गुह्यरूपिणी सर्वोपाधिविर्मुक्ता सदाशिवपतिव्रता संप्रदायेश्वरी साध्वी गुरुमण्डलरूपिणी कुलोत्तीर्णा भगराध्य माया मधुमतीमही. அம்பாளுடைய திவ்யமான நாமாக்கள், வாக்தேவிகள் அனுஷ்டானம் பண்ணின அனுகிரகம் பண்ணியதான நாமாக்கள். அதுல சரஸ்வதி சாஸ்திரமயி குஹாம்பா குஹ்ய ரூபிணி என்கிற வரைக்கும் பார்க்கப்பட்டது. அடுத்த நாமாக்கள் சர்வோபாதி முக்தா சதாசிவ பதிவிரதாங்கிற நாமா. உடம்புல சுவாத்தியம் இல்லாதனால ஒரு 2-3 கிளாஸ் எடுத்துக்க முடியல. இப்ப நம்ம ஆரம்பிக்க வேண்டியது சர்வோபாதி முக்தா சதாசிவ பதிவிரதா. இதற்கு முன்னால குஹாம்பா குஹ்ய ரூபிணின்னு பார்த்தோம். குஹ்ய ரூபிணி ரகசியமான ஸ்வரூபத்துடன் இருப்பவள். அதோட மட்டும் இல்ல, குஹ்யோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, 108 உபனிஷத்துகள்ல அந்த குஹ்யோபனிஷத் வடிவமாக அம்பாள் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்தோம். சர்வோபனிஷதாம் தேவி குஹ்யோபனிஷதுச்சதே அப்படின்னு அம்பாளுடைய ஒரு விபூதியை சொல்லும் பொழுது குஹ்ய ரூபிணி அப்படிங்கிற ஸ்வரூபமும் சொன்ன. இதனால என்ன தெரிஞ்சதுன்னா, 2 விதமான ஸ்வரூபங்கள் பிரம்மத்தில் இருக்கு. ஜீவாவ பிரம்மணோ ரூபே மூத்தஞ்சைவா மூத்தஞ்சா அப்படின்னு பிரதாரண்யத்துல சொன்ன மாதிரி இங்க அம்பாளுடைய ஸ்வரூபம் 2ஆக சொல்லப்பட்டது. ஒண்ணு சகுணமாகவும் சாகாரமாகவும் இருக்கிறது ஒண்ணு, உருவம் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு. இன்னொன்னு நிருபாதிகமாக உருவமே இல்லாதான வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லப்படுறது. நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்தினாலதான் முக்தி கிடைக்கும். ஆனா அந்த நிர்குணமான ஸ்வரூபத்தை மனசால் நினைச்சு பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால சகுணமான ஸ்வரூபம் ஒரு உருவத்தை கொடுத்து மகர்ஷிகள் நமக்கு கொடுத்திருக்க. சதுர்புஜே சண்டகலாவதம்சே குச்சோன்னதே குங்குமராக சோனே புண்டரிஷ பாசாங்குஜ புஷ்பபாட அஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா, இப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். இந்த ஸ்வரூபத்தை மனசுல நிறுத்தி கொள்ளலாம், தியானம் பண்ணலாம். ரொம்ப ஜபம் பண்ணா அம்பாளையே நேரா பார்க்கலாம். அத்தனை ஸ்வரூபமும் இருக்கு. துருவசுவாமிக்கு காணப்பட்டார், பிரகலாதருக்கு காணப்பட்டார், நமக்கு மட்டும் காணப்பட மாட்டாரா என்ன? ஆனா அது போல தபசு நம்ம பண்ணணும். ஜனங்கள் நினைக்கிறா நானும் தபஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு. மலை அளவுக்கு பாபத்தை செஞ்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனா தபஸ் ஜபம் பண்ணல எத்தனை நாளாகும்? ஆனா அதுக்காக கைவிடப்படாது, அனுஷ்டானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்படி நிர்விசேஷம் பரம்பிரம்ம சாட்சாத்கர்த்து மனீஸ்வராக ஏ மந்தா ஏ அனுகம்பந்தே சவிசேஷ நிரூபணை அப்படின்னு கல்பத்தருவுல சொல்லப்பட்டதுக்கு அந்த ஸ்வரூபம் நமக்கு எடுத்து சொல்றார். சர்வோபாதி நிர்முக்தா. இந்த அம்பாள் எப்படி இருக்கா? ஒரு உபாதியும் இல்ல. உபாதின்னு என்ன அர்த்தம்? ஒன்ன இன்னொன்னா காட்டுவதற்கு உபாதின்னு பேரு. செம்பரி புஷ்பாங்க வச்சிருக்க, செம்பல் தப்போ வச்சிருக்க. பக்கத்துல கணபதியானவர் ஒரு ஸ்வர்க்க கணபதி, வெறும் ஸ்பட்டிகம் தான் இருக்கு. ஆனா இந்த புஷ்பத்தினுடைய டால் அதுல அடிச்சு அந்த பிள்ளையாரே சிவப்பா இருக்கா போல காணப்படுறார். தன்னுடைய தர்மங்களை தன் பக்கத்துல இருக்கக்கூடியதான பொருளுக்கு சேர்த்து வைக்கிறதுங்கிறது உபாதின்னு பேரு.
இப்படிப்பட்டதான உபாதி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றது. இதுக்கு முன்னால எந்தெந்த உபாதிகள் சொல்லப்பட்டிருக்கு அம்பாளுக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோமே. ஏன்னா சுப்பிரமணிய குஹாம்பா குஹாம்பா முக்கிய ரூபிணி சொல்லி, குஹாம்பா குகையில இருக்கிறவள், குஹனா இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மாவா இருக்கிறவள் இப்படின்னு சொன்னேன். அதே போல முக்கிய ரூபிணின்னு சொல்லும் பொழுதும் சூரியனுடைய ஒரு உருவமாக சொல்லப்பட்டது. சூரியனுடைய பிரகாசம் எப்படியோ அப்படிப்பட்டதான பிரகாசம் உள்ளவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க சூரியன் இருக்காரோ அங்க நிழலும் இருக்கும். சூரியன் வந்தா காலமே நீங்க ரோட்ல நடந்து வந்து நிழல் வந்துட்டு இருக்கும். அதனால சாயாங்கிற ஒரு சுரூபம், சாயா தபோ பிரம்ம விதோ வதந்தி அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. அப்படி அந்த சாயா ஸ்வரூபமாகவும் சுப்பிரமணிய சுவாமிக்கு அம்மாவாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபமும் இப்படி பல உபாதிகள் சொல்லிருக்க. ஆனா இந்த உபாதிகள்லாம் எப்படின்னு அது வியாபகாரிகமான நிலை காணப்படுகிறதே தவிர முக்கியமான ஸ்வரூபம் இல்லை. நிருபாதிக ஸ்வரூபமா இருக்கிறது அது ஒரு உபாதியை நம்ம கொடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபம் சொன்ன. இப்ப அதுக்கு அர்த்தம் பார்க்கணும். நனுதரி சாஸ்திரத்வய பிராமாண்யா பேதாபேத பிரசக்தி இது நான் அத்வைதம் சித்தேத் அப்படின்னு சொல்ற. பேதமும் இருக்கு அபேதமும் இருக்கு, நிர்விசேஷ விசாரமும் சவிசேஷ விசாரமும் ஒண்ணுன்னு சொல்ற அளவுக்கு அப்படி ரெண்டும் இருக்கிறதுனால அத்வைத்தம் போயிடுது. இந்த லலிதா சஹஸ்ரநாமம் வாக்தேவிகள் சொல்லும் பொழுது அவளும் குறிப்போட வச்சுட்டு இருக்க அத்வைத பாவனையும் இதுல வரணும். 10 உபநிஷத்துடைய சாரமும் இதுல வரணும். சௌந்தர்ய ஹரியாத கிரந்தங்களும் இதுல வரணும். அப்படின்னு பார்த்து சேர்த்துதான ரசனம் பண்ணினதான ஒன்றதான ஒரு கிரந்தம். அதுல சர்வோபாதி நிர்முக்தான சில உபாதிகளை சொல்லியிருக்கோமே. அந்த உபாதிகள் நிஜமானதா பாரமார்த்திகமானதா இல்ல வெறும் தோற்றம் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது வெறும் தோற்றம் தான் தீர்மானம் பண்ணினா நிஜமான வடிவம் சர்வோபாதி நிர்முக்தா, ஒரு உபாதியும் மற்றவள். அதான் பாருங்க, சர்வைஹி ஸ்கந்த ஜனகத்வ சுப்பிரமணிய சுவாமிகளே அம்மா, சாயா தபத்வ சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி ருதம் பிபந்தௌ சுருதஸ்ய லோகே குஹாம் பிரவிஷ்டௌ பரமே பரார்த்தே சாயா தபோ பிரம்மவிதோ வதந்தி பஞ்சாக்னயோ ஏகத்ரிநாசிகேதா அப்படின்னு சாயா தபம் மாதிரி இருக்கு, இருட்டு வெளிச்சம் மாதிரி இருக்கு. இந்த ஸ்வரூபம் எல்லாம் நமக்கு தியானத்துக்காகத்தான், வசுதா இவர்கள ஒண்ணும் இல்லை. அதனால்தான் சாயாதபத்வாதிபிஹி உபாதிபிஹி சகண்டைஹி அகண்டைஷ்ட, சகண்டமான உபாதி அகண்டமான உபாதி. ஆகாசம் போல இருக்கான்னு சொன்னா ஆகாசத்துல பிரிவு இருக்கா? இல்ல. ஆகையால் அப்படிப்பட்டதான உபாதிகள் எதுவும் இல்லை. தர்மைஷ்ட விசிஷ்ய தர்மைஹி விசிஷ்ய நிர்தேசே நிச்சேஷேன முக்தா தியக்தா, ஒரு விதமான தர்மமும் இல்லாதான ஒரு ஸ்வரூபம், நிர்தர்மகமான ஒரு பிரம்மம். ஆகாசம் போன்றதான். ஆகாசம் கருப்பா இருக்கு, வெளுப்பா இருக்கு, மஞ்சளா இருக்கு சொல்லலாம். வசுதாய்கள் இல்ல. ஒருவேளை காணப்பட்டதுன்னா அந்த இந்திரதனுஷ் வந்து காணப்பட்டதுன்னா அது ஏதோ டெம்பரரியா இருக்குன்னு தெரிஞ்சுருக்கு. வசுதா ஸ்பேஸுக்கு கலர் இல்ல பார்த்தீங்களா? ஆகையால் தான் சொல்றது எந்த தர்மமும் இல்லாத நிச்சேஷேன முக்தா தியக்தா தர்ம சம்பந்த ரூபா ததஸ்ட தர்மாணம் சுசம்பந்தாபாவதி பாசமான சம்பந்தா, தான் இல்லாத இடத்தில் அது காணப்படுறது. சுவாசிரயமிட்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்வம் அப்படின்னு எங்க எது இல்லையோ அங்கே அது காணப்படுறது. அவ்வளவு. இந்த தர்மங்கள் எல்லாம் இது வரைக்கும் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னதான சிகையிலிருந்து ஆரம்பிச்ச பாதம் வரைக்கும் எல்லா தர்மங்களும் சொன்னார். சிதக்னி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்தியதா உத்யத்பான சாஸ்திராபா சதுர்பாவ சமன்விதா ராகஸ்வரூப பாசாத்தியா, இப்படி வரிசையா தர்மங்கள் உருவங்கள் அம்பாளுக்கு சொன்னா. ஆனா அந்த நிஜமான ஒரு ஸ்வரூபத்துல இந்த தர்மங்கள் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. சுப்தோ ரஜதாதாத்யமிவ மித்யைவா, இந்த தர்மங்கள்லாம் சொல்றது பொய்யான தர்மங்கள். யானி நாமானி கவுனானி விக்யாதானி மகாத்மனஹா ரிஷிபி பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே அப்படின்னு பீஷ்மாச்சாரியர் சொன்ன பிரகாரமா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த தர்மங்கள்லாம் மேலோட நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லப்பட்டதற்கு நிஜமான தர்மங்கள் இல்லை அப்படின்னு சொல்ற. சாஸ்திரத்திய சத்யா வேதகத்வரூப பிராமாண்ய நிர்வாகாய, சாஸ்திரமானது எப்பொழுதும்
அந்த சத்தியமான ஒரு ஸ்வரூபம் அதைத்தான் சொல்றது என்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி சர்வேஷாம் வேதாந்தானாம் அத்விதீயே பாரமார்த்திகே பிரத்ய பிரம்மணி பரம் சாட்சாத் பரம்பரமா தாத்பரியேன சமன்வயாதிகரணத்துல எல்லா வேதாந்த வாக்கியங்களும் எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் ஒரு முனையாக பரமாத்மாவையே சொல்கிறது. வேற வேற உருவத்தை சொல்லல, பரமாத்மாவைத்தான் சொல்றது அப்படின்னு எதை சொன்னாலோ அதுதான் இந்த நாமாவில சர்வோபாதி வினிர்முக்தான்னு சொல்லியிருக்க. தாத்பர்யஸ்ய வக்தவ்யத்வாத் வேத பிரதிபாதக சாஸ்திரஸ்ய பஞ்சஷ அங்குல கிராசாவேதக உபராக சாஸ்திரா இத்யேவ வியாவஹாரிக திருஷ்டிஷ்ட பிரவருத்தேஹே. இப்ப என்ன சொல்லியிருக்கார்? அப்படின்னு சொல்லு. இந்த சரீரம் எனக்குடையதான ஒரு மரம். இந்த மரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு. ரெண்டு பட்சிகள் இருக்கு. ஒண்ணு ஜீவாத்மா, ஒண்ணு பரமாத்மா அப்படின்னு சொல்ற. இதுல அந்த பரமாத்மா இருக்கார் பார்த்தீங்களா, வெறும்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. ஜீவாத்மாவோ என்ன, அங்க இருக்கக்கூடியதான பழங்கள்லயும் சாப்பிடுறது, சிலது புளிச்ச துப்பி விடுறது, திதிப்பா இருந்தா அழகா அனுபவிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபமும் வஸ்துதா நிஜமா இல்ல. ஏன்னா வேத வாக்கியமும் அவேத வாக்கியமும் ரெண்டும் ஒரு இடத்துல சேராது. இவரு அவரும் வேறானவர்னு சொல்றது, அவரே இவர்னு சொன்னா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணுத்தானே எடுத்துக்கொள்ள முடியும். ஆகையால் அப்படிப்பட்டதான் பஞ்சஷ அங்குல கிராதா வேதகா 5-6 இடம் தான் இருக்கு. இது எல்லாம் அத்வைதத்தை தான் சொல்றது. வியாவகாரிக திருஷ்டாந்தேனைவ பிரவருத்தி, வியாவகாரிகமான திருஷ்டாந்தம் நமக்கு புரிஞ்சுதான திருஷ்டாந்தம், அதனாலதான் சொல்றதுன்னு நான் வேதா வேதையோ சமகட்சதா இது பாவா. இது வரைக்கும் சொல்லணும். சர்வ உபாதி விவர்ஜிதான்னு சொல்றோம்னா இந்த உபாதிங்கிற பதத்துக்கு வேற அர்த்தம் உண்டு. தார்க்கிகால என்ன சொல்லிட்டு இருக்கா, அனுமானத்துக்கு பாதகமா இருக்கிற அம்சத்துக்கு உபாதின்னு சொல்ற. அப்படிப்பட்டதான உபாதி எதுவும் இல்லை. அம்பாளுடைய ஸ்வரூபம், அம்பாளை சொல்லக்கூடியதான வாக்கியம் 3 காலங்கள்லயும் பரமார்த்தமானது. அந்த பரமார்த்தமான அம்பாளுடைய நிர்குணஸ்வரூபத்தை சொல்றது. ஆகையால் அனுமானத்துல உபாதி இல்லைன்னு சொல்ற. அதான் சர்வோபாதி வினிர்முக்தா. உபாதிங்கிறதுக்கு 2வது அர்த்தம். தார்க்கிக பிரசித்த உபாதி சூன்ய சத்தேதுகம்யா, இப்படின்னு சத்தேதுனாலதான் இது அறியப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அதற்கு பிறகு நானும் ஏவம் சதி திரிபுர சுந்தரியாக சக்தி ரூபத்வாது, அம்பாளுடைய ஸ்வரூபம் என்ன? சக்தி. சிவ சக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும்னு சக்தி ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. அதனால சக்தி ரூபத்வா தஸ்யாஸ்ட பராஹந்தா தர்ம ரூபத்வா விசேஷன. அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? பராஹந்தா. நமக்கெல்லாம் நம்ம சரீரத்துக்குள்ள நானும் ஒரு தோற்றம் இருக்கு. சரீரத்துக்கு வழியில இது அதுன்னு தோற்றம் இருக்கே தவிர நானுங்கிற தோற்றம் இல்லை. சரீரத்துக்குள்ள எங்க இருந்தாலும் எந்த பாகத்தை தொட்டாலும் நான் தெரியறது உங்களுக்கு. அது இதுன்னு தெரியறதோ? தெரியல. நான் என்றதான் தெரியறது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கு, அது சக்தி, அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆனா அதுல அந்த பராஹந்தான் ஒண்ணு இருக்கு பத்தியட. அந்த பராஹந்தாங்கிற ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம் தான். அதுல பராஹந்தாங்கிறது தர்ம ரூபம். ஏன்னா அகந்தையானது உள்ளவள் அப்படின்னு தர்மஸ்வரூபம். சர்வோபாதி விவர்ஜிதாங்கிறது எப்படி? நிர்தர்மகமான ஒரு ஸ்வரூபம். ஒரே ஒரு பதார்த்தம் உபாதியோட சேர்மையானால் வேற உருவத்தை அடைகிறது. சுண்ணாம்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, அந்த ரெண்டையும் கலந்ததுமே சிவப்பான கலர் வரும். அது என்ன சுவாமி இது? இந்த ரெண்டுலயும் இல்லையே. இரண்டுலயும் இல்லாதான தர்மம் அந்த உபாதியினால சிவப்பா போயிடுது. அதே மாதிரியே இந்த உபாதிங்கிறது வஸ்துதா பர்மனன்ட் இல்ல, ஆனா காணப்படுறது அப்படின்னு பார்த்திருக்கோம். நித்யாத்வ பிரசங்கா இத்யத ஆஹதேதி. அதான் சதாசிவ பதிவிரதா. சிவயேவ பதி இது விரதம் நியம. சதாசிவ பதிவிரதான சதாசிவசிய பதிவிரதான்னு இன்னொரு அர்த்தம் சொல்வேன். சதா சிவபதிவிரத, சதாசிவனுடைய பதிவிரதையா இருக்கட்டும், இல்ல சதா எப்பொழுதும் சிவபதிவிரதவா இருக்கட்டும். ஆனா எம்மா இருந்தாலும் சிவ எதி பதி விரதம் நியம சர்வதா சர்வகாலிகா யஸ்யா.
ஏதோ ஒரு பிறவியில இல்ல, எல்லா பிறவியிலையும் அவர் என்னென்ன வேஷம் போடுறாரோ அந்தந்த சந்தர்ப்பத்துல பரமேஸ்வரன் தான் நாம் மணக்கணும், என்னொருத்தர கிட்ட போறது இல்லை அப்படிங்கிற ஒரு சொரூபம் அம்பாளுக்கு இருக்கு. சிவசிய பத்னித்துவம் சிவவதேவ சதாதனம். சிவன பத்னி, சிவனுக்கு பத்னின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சதாதனம், பர்மனண்டாக அதே ஸ்வரூபத்தில் இருக்கிறவள். எந்த ஜென்மாவிலையும் எந்த அவதாரத்திலையும் பரமேஸ்வரனை தவிர மற்றவர்களிடத்த போனதில்லை அப்படி. சிவசிய பத்னித்துவம் சிவவதேவ சாதாத்மியம் காலத்ரயாசம் அபாத்தியமித்யர்த்தா. அது சொல்லியாச்சு. இதரேது பதார்த்தாக கல்பிதாக. அந்த சிவனை தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே கல்பித்தம் தான், எதுவும் சாஸ்வதம் இல்லை. கல்பிதத்வாதேவ கல்பிதாக தேஷு தர்மத்துவமபி திருஷ்யத்வ விசேஷாத் கல்பிதமேவா. அந்த ஸ்வரூபம் தான் கல்பிதம்னு இல்ல, அதுல இருக்கக்கூடியதான தர்மமும் கல்பிதம். ஸ்பட்டிகமானது சிவப்பா இருக்குன்னு சிவப்பா காணப்பட்ட போதிலேயே ஸ்பட்டிகமானது வெளுப்பாத்தான் இருக்கு, இருந்தாலும் காணப்படுறது. சங்கம் மஞ்சகாமால வந்தது, மஞ்சகாமால வரும் பொழுது சங்கம் எல்லாம் மஞ்சளா தெரிஞ்சது. உங்க கண்ணுக்கு மஞ்சளா தெரிஞ்சு மாத்திரத்தினால நிஜமாகவே மஞ்சளா இருக்கோ சங்கம்? இல்லையே. சங்கமானது வெளுப்புன்னு எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும். நீங்களே தினந்தோறும் பூஜை பண்ணும் பொழுது வெளுப்பா இருக்குன்னு பார்த்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் மஞ்சளா தோன்றதுன்னு என்ன அர்த்தம்? அது மஞ்சளுங்கிற ஒரு உபாதி அதுல விழுந்திருக்கு, அதனால அதுவும் இருக்கா போல தோன்றது. அதனால இங்கே தர்மங்கள் ஒண்ணும் இல்லாதான ஸ்வரூபம் தான் அம்பாள் அப்படின்னு சொல்றார். இதரேது பதார்த்தாக கல்பிதாக, மற்றவைகள்லாம் கல்பிக்கப்பட்டது. சேற்று தர்மத்துவம் திருஷ்யத்வா விசேஷா கல்பிதமேவா. தர்மத்துவமும் ஒரு தர்மம் இருக்கிறதாக, ஜனங்களை காப்பாற்றக்கூடியதான தர்மம் இருக்கிறதாக வேதங்கள் சொல்றது. அது எதுக்கு? வியாபாரிகமான நிலையில நம்ம பார்க்கணும் அப்படி. சக்தவது தர்மத்திர மாத்திரம் கல்பிதம் நத்து சக்தி ரவி கல்பிதா. அம்பாள் இடத்துல இது ஒரு தர்மம் இருக்கு, உலகத்தை காப்பாற்றுகின்றதான ஒரு தர்மம் இருக்கு, பக்தால அனுசரிக்கணும் எனக்கூடியதான தர்மம் இருக்கு, பக்தி கிராக்கியா பக்தி வசியா பயாபகா சொல்லிருக்கோம் இல்லையோ. அப்படி ஜனங்களிடத்துல ஒரு பக்தி இருக்குமே, ஏன்னால் அவளை காப்பாத்தி கொண்டிருக்கிறது இந்த தர்மங்கள்லாம் இங்க இருக்கு. ஆனா சக்தியின் இடத்துல தர்மம் இல்ல. சக்தியானது அகபுருஷிகாவன அகமுகாரமா வந்த பொழுது அந்த தர்மம் இருக்கு. இதரேது பதார்த்தா கல்பிதா தேஷு தர்மத்துவமபி திருஷ்யத்வா விசேஷா கல்பிதமேவா. சக்தவத்து சக்தியிலையோ என்றால் தர்மத்துவம் மாத்திரம் கல்பிதம், அது சக்தி ரபி கல்பிதா. பரமேஸ்வரனுடைய சக்திங்கிறது பர்மனண்டா இருக்கு. கையில டிராயிங் போடுற சக்தி இருக்கு, அது பிச்சை எடுக்க முடியுமா? சமைக்கிற சக்தி இருக்கு, அது பிச்சை எடுக்க முடியுமா? முடியாது. அதே போலயே இந்த தர்மமானது சில தர்மங்கள் பர்மனண்டா அதுலயே இருக்கு அப்படி. அதுக்கப்புறம் பிரம்ம கோட்டி, அதையே வசா பிரம்ம கோட்டி, அதனாலதான் பிரம்ம கோட்டின்னு சொன்னேன். இப்ப சதாசிவ பதிவிரதாக ஒரு அர்த்தம் சொன்னேன் என்றது. சதா அடுத்தது சிவ, சதாசிவசிய பதிவிரதா, சதாசிவனுடைய ஆத்தக்காரி. கதம் ஏதது அவகமியதே, இது எப்படி தெரியுது? பராஹந்தா அதிரிக்தா ஏவ தர்மாக கல்பிதாக. இது எப்படி? பராஹந்த மட்டும் கல்பிதம் இல்ல, அது பர்மனண்டா இருக்கான். நான் எனக்குடையதான தோற்றம் உலகம் முழுக்க இருக்கான், அது மட்டும் கல்பித்தம் இல்லையா? மற்றதான சர்வஜா சர்வசக்தி இதெல்லாம் கல்பித்தமா? சிலது கல்பிதம் சிலது கல்பிதம் இல்லையேன்னு எப்படி உங்களுக்கு தெரியறது அப்படின்னு கேட்டேன்னா, தர்ம பிரத்யுத விநிகமனாவிரேன சர்வதமாவ தர்மானாம் மித்யாத்வமேவா. எல்லா தர்மங்களும் மித்யான்னு ஒத்துங்க, அதான் தேவலை அப்படின்னு சொல்றார். அதுக்காகத்தான் மேல சொல்றார் சம்பிரதாயேஸ்வரி அப்படின்னு. அம்பாள நம்ம சொல்லும் பொழுது குணத்காஞ்சிதாமா கலிகலப கும்பஸ்தனதா பரீட்சேணா மத்தியே பரிணத சரச்சந்திர விபவா வதனா ஜனுர்பாணான் பாசம் ஸ்ருணமபி ததானா கரதலைஹி புரஸ்தாதாஸ்தான்ன புறமதிது ராஹோ புருஷிக. அந்த புறமதிது முப்புறங்களை எரித்ததான பரமேஸ்வரன் இருக்காரு, அவருடைய ஆஹோ புருஷிகா, அவருடைய அகங்கார ஸ்வரூபம். சோ இப்ப இது சொன்ன சர்வபாதி வினிர்முக்தாங்கிறது அப்படிப்பட்டதான ஆஸ்வரூபம் அகங்கார ஸ்வரூபமா அம்பாள் இருக்கா. சரி, இப்படிப்பட்டதான அம்பாள் என்ன, எப்படி நம்ம அதை பாக்கிறது? அம்பாளை பார்க்கணும்னு ஆசை இருக்கு. இந்த உயிரோட இருக்கும் பொழுதே அம்பாளை பார்க்கணும். ஒரு தடவை காட்டினா போறோம். அதை பாக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஜபம் பண்ணணும், ஏதாவது ஹோமம் எம்மம் பண்ணலாமா? இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பக்தி இருந்தா போதும்.
பக்தியோட அம்பாளுடைய நாமாவை ஸ்மரித்தால் போதும். இது சொல்றதுக்காக தான் சம்பிரதாயேஸ்வரி சமயக்க பிரதாயதே இது சம்பிரதாய பிரதாயதி இது எல்லாத்தையும் கொடுக்கிறார். சம்பிரதாயமா வரணும். சம்பிரதாயம்னா என்ன? ஒரு சிஷ்ய பரம்பரையோட வரணும். சமயக் சிஷ்ய பிரதீயதே இது சம்பிரதாய சம்பிரதாயமா வருது. எங்காவது சம்பிரதாயம் எப்படி அப்படின்னு சொல்றாளோ அந்த சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம்? தான் தன் சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றது, அந்த சிஷ்யன் இன்னொரு சிஷ்யனுக்கு சொல்றது, அது இன்னொரு சிஷ்யனுக்கு சொல்றது, இப்படி பரம்பரையாக வந்ததுதான் இது. நம்ம புஸ்தகத்தை பார்த்தோ வேற ஏதோ பார்த்தோம்னா அது பலத்தை கொடுக்காது. பலத்தை எது கொடுக்கும்? குருமுகமாக வந்த பதார்த்தத்தை தான் கொடுக்க முடியும். இதுதான் தமிழ்ல சொல்லும் பொழுது மாடு இல்லால் வாழ்வு, மது இல்லான் வாணிபம், நன்னாள் இல்லாத செங்கோல், அது மட்டும் இல்ல குரு இல்லாதான வித்யை. குரு இல்லாதான ஒரு வித்யை இருந்தா அந்த வித்யை பலத்துக்கு உபயோகப்படாது. ஏதோ பேசலாம் அவ்வளவுதான், அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துக்கு வரணும்னா குருமுகமாக எடுத்திருக்கணும். சத்ர ஈஸ்வரி சமர்த்தா சமர்த்தனக்ஷமா. அதனால அந்த இடத்துல அம்பாள் என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? குரு சிஷ்ய பரம்பரையாக வந்தவாளுக்கு சகல விதமான சௌக்கியங்களையும் கொடுக்கணும் எனக்கூடியதான எண்ணத்துடன் இருக்கார். நியாயி சம்பிரதாயேன சைத்தன்யவத ஏதவகம்யதே. இது நியாயமாகவும் தெரிகிறது, சம்பிரதாயமாக வரக்கூடியதான விஷயங்கள்னால இதுவும் அறியப்படுகிறது. எதாகி நிர்தர்மகே பிரம்மணி வேதாதய தர்மாக கல்பிதா. ஒரு தர்மமும் இல்லாதான ஒரு பிரம்மம். ஆனா அந்த பிரம்மத்துல ஆகாசம் பிறந்ததுன்னு கல்பிக்கிறேன். ஆகாசாத் வாயோ வாயோர் அக்னி அப்புறம் ஆத்ய பிருதிவி பிருதிவியா ஓஷதயா அப்படின்னு இத்தனையும் சொல்லிட்டு இருக்கல. ஆனா அந்த அம்பாள் இடத்துல இவைகள் ஒன்றும் இல்லை. இந்த தர்மங்கள்லாம் லோகத்துல இருக்கக்கூடியதான மனிதர்கள் அவ புண்ணிய பாபத்தை பண்ணிருக்கா, அதனால சுகமும் துக்கமும் அனுபவிக்கணும். அந்த அனுபவிக்கிறது இவையெல்லாம் கல்பிச்சிருக்கா. நீங்க சௌக்கியமா ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா பொழுது பார்க்கணும் நினைச்சிட்டு சினிமாக்கு போறேன். சினிமா உண்மையா? ஒண்ணும் கிடையாது. அது ஏதோ அவன் ஆடினா அதை சினிமால எடுத்து நமக்கு காமிச்சுட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற? அந்த கதை 3 மணி நேரம் போறப்ப நிஜமா அது இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கு. ஆனா வசுதகன்ல அவைகள் ஒண்ணும் இல்லை. அதே மாதிரிதான் அந்த நிர்தர்மகமான பிரம்மத்துல ஆகாசாதிகள்லாம் எப்படி கல்பிக்கப்பட்டதோ அதே மாதிரி விகதாத்திய விச்சுன்னியபி சைத்தன்யே, அந்த சைத்தன்யம் ஆகாசத்தினாலையும் சூழப்பட்டிருக்க. அதுலயும் புனഃசப்த விஷயத்துவ வேற சப்தத்துக்கு விஷயமாகவும் ஏதோ ஒரு திரவியமாகவும் இப்படி தர்மத்வாதிகள்லாம் அந்த அவச்சுன்ன சைத்தன்யத்திலையும் கல்பிக்கப்பட்டது. புனர் தர்மத்வாதய கல்பிதா ததா தர்மத்வத்யாபி. தர்மியும் கல்பிச்சிருக்க, தர்மத்தையும் கல்பிச்சிருக்க. தர்மி இத்யேவ திருஷ்யஸ்ய நிர்தர்மகேபி பிரம்மணி சுகல்பத்வா. அந்த பிரம்மத்தையும் நம்ம கல்பிக்க வேண்டி இருக்கு. எப்படி? உலகத்துக்கு எல்லாம் காப்பாற்றவும், உலகத்தை படைச்ச மாதிரி உலகத்தை காப்பாத்துறா போலையும் உலகத்தை அழிக்கிறா போலையும் எல்லா தர்மங்களும் கல்பிச்சுட்டு இருக்கு நிர்தர்மகமான பிரம்மத்துல. அப்படி தர்ம தர்மி பாவே நியாயேன சத்வே தத்ர சிவையேவ தர்மி. சிவன் தான் தர்மி, தர்மத்தை உடையவன் சிவன். இந்த அம்பாள் எப்படி இருக்கா? சக்திரேவ தர்ம இது சம்பிரதாயாத் அவகந்தவ்யம் இது பாவா. சிலதெல்லாம் குருமுகமாகத்தான் அறிந்து கொள்ளணும். அந்த சம்பிரதாயத்தினால இது அறிய கொள்ள வேண்டியது. பிரம்மைவ சக்கிய பிரபஞ்ச பிரதியோகித்வேன சுக்திரித்யுச்சதே இது சம்பிரதாயகாः. பிரம்மத்துக்குத்தான் சக்தின்னு பேரு. பிரம்மம் வேற சக்தி வேறு இல்ல. சிவனும் சக்தி ஒரே வித ஸ்வரூபம் தான். இருந்தாலும் நமக்கு வேறாக காணப்படுறது அவ்வளவுதான். பிரம்மைவ சக்கிய பிரபஞ்ச பிரதியோகித்வேன சக்தி இத்யுச்சதே. பிரம்மன் தான் உலகத்தை படைக்கும் பொழுது அந்த சக்தி சம்பந்தம் இருக்கும் பொழுது சக்தியாகவே காணப்படுறார். மற்ற சமயத்துல ஒரு உருவமும் இல்லாம காணப்படுறார். அப்படி அதொட்டும் இல்லாமல் சம்பிரதாயேஸ்வரின்னு இருக்க. சம்பிரதாய சம்யக மந்திரோபி. இந்த சம்பிரதாயம் எனக்கூடியதான பேரோடு இருக்கக்கூடியதான ஒரு மந்திரம் இருக்க. அஸ்வாரூட மந்திரம் இந்த மந்திரம்னு சொல்றோமோ இல்லையா? சம்பத்கரி மந்திரம் பேரு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி சம்பிரதாய மந்திரம்னு ஒண்ணு இருக்க. யோகினிகளுக்கும் சம்பிரதாயம் பேரு. குலோத்தீர்ண சம்பிரதாய குலோத்தீர்ண ரகசிய அதிரகசிய பராபராதி ரகசிய யோகினின்னு சொல்றா இல்லையா? அதே போல இந்த ஸ்வரூபமும் இருக்கு, சம்பிரதாய மந்திர ரூபமாகவும் இருக்க.
இந்த சம்பிரதாய மந்திரமானது குருமுகமாக தெரிந்து கொள்ளணும்னு யோகினி ஹிருதயே தத்தாத்திரேய சம்ஹிதாயாம் ச பிரசித்தா. யோகினி ஹிருதயத்தில் இதற்கு தத்தாத்திரேய சம்ஹிதிலே இருக்கு. சச்ச காதி வித்யாயேம ஸ்வரதா. இந்த சம்பிரதாயார்த்தம்னு இருக்க இது எங்க காதி வித்யில தான் பிரசித்தம். இத வருவசியா ரகசியத்துல 15 அர்த்தங்கள் சொல்லும் பொழுது சம்பிரதாயார்த்தம்னு ஒரு அர்த்தத்துல இதை சொல்லியிருக்கார். அதுக்கு மேல குருமுகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ததீஸ்வரி இத்யர்த்தோவா, அந்த மந்திரத்தை சொன்னதான அந்த தெய்வத்தினுடைய ஸ்வரூபமாக இருக்கட்டும். யுக்தம் செய்யதித்யாக, அது வரைக்கும் அது சாத்வி. அதுக்கு அடுத்ததான பேரு சாத்வி. சாத்வின்னு சொன்ன என்ன அர்த்தம்? சாது இ ரெண்டு இப்படி ரெண்டா பிரிக்கிறீங்களே சாதுன்னு சொல்லலாமான்னார். இன்னொரு இடத்துல சாத்வின்னு வந்திருக்கு. ஆயால் அங்கே அப்படி அர்த்தம் சொல்லிவிட்டோம். இங்க வந்து சாது இ அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப சாது ஈன்னு பிரிக்கிறீங்களா இல்லையா? அப்ப என்ன அந்த அப்படி பிரிச்சு சம்பிரதாயார்த்தம் சொல்றது அம்பாளுக்குத்தான் பொருந்தும். அம்பாளுடைய பஞ்சதசி மந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணி இருக்கோம். அதே மாதிரி தாஹகத்வ ஆதிசக்தே வன்னி தர்மதாயா ஏவ லோகை பிரதிதர்சனாத். நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பானது என்ன பண்றது? எல்லாத்தையும் பொசுக்கிறது. நெருப்புக்கு பொசுக்க கூடியதான சக்தி எங்கிருந்து வந்தது? அம்பாள் இடத்துல தான் வந்து கேனோபனிடத்தை சொல்லும் பொழுது அது என்ன போய் பார்த்துட்டு வாங்குவோம்னு இந்திரன் அனுப்பினார் நெருப்ப. அங்கே போனதுமே நெருப்ப எல்லாத்தையும் எரிச்சு போடணும் தெரிஞ்சுட்டு வரணும்னு போனார். ஆனா விவகாரம் என்ன, அங்கே போனதுமே ஒன்னும் பேச முடியல. அவரால் பேச முடியலப்ப அந்த அம்பாளே கேட்டாலாம், யாரப்பா நீ அப்படின்னு. அப்பொழுது அவர் பதில் சொல்றார். அந்த அம்பாள் கேட்டாலும் அனுகிரகம் வந்துட்டோ இனிமேல் எல்லா சக்தியும் வந்தாச்சு. எப்படி வந்திருக்கு? அக்னிர்வாஹமஸ்மி பிரவே ஜாதவேதாவாஹமஸ்மி. நான் அக்னி என்ற படப்பருவன், ஜாதவேதகாங்கிற சப்தமும் எனக்கு இருக்கு, அந்த பெயரும் உண்டு. அக்னின்னு என்ன அர்த்தம்? அக்ரே கச்சதீதி அக்னி. அக்ரேன்னு இருக்கணும், அக்ரிஹின்னு இருக்கணும். அது யாரு பேரையும் நேர கூப்பிடக்கூடாது. தெளிவாளுடைய பேரை சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு புனப்பேரை வச்சுட்டா சொல்லணும். இப்ப ஆத்துக்காரர் பேரே சொல்றதா ஸ்ரீகர், அது வேற விஷயம். சாஸ்திரம் சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படி நீங்க கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு ஆயுர்தாயம் க்ஷீணிக்கும்னு சொல்லிருக்கு. அதுக்கு இஷ்டமா இருந்தா சொல்லுங்க. ஆனா இப்ப எல்லாம் ஃபேஷனா போயிட்டு இருக்கட்டும். ஆனா இங்க என்ன சொல்றது அப்படின்னு கேட்டேன்னா, இங்க சாதுங்கிற சப்தத்துக்கு தாகதத்துவமான வன்னி தர்மம் எப்படி லோகத்துல இருக்கோ அதே போல பராஹந்தா சக்தியர் தர்மத்வேன, பராஹந்தா சக்தியும் தர்மமாக இருக்கு என்பதற்காக ஏவம் பக்துமுச்சிதம். அதனால இது நபும்சகலிங்கத்துல அம்பாளுடைய நாமா நியூட்டர் ஜெண்டர்ல இருக்கு. சாது புல்லிங்கத்துல இருக்குன்னா சாது சொல்லணும், ஸ்ரீங்கத்துல சாத்வி சொல்லணும். இங்க சாது ஈன்னு பிரிச்சிருக்கோம். இந்த சாதுங்கிற சப்தமான நபும்சகலிங்கமா இருக்கு. தேன சாதுனே நமஹ இது பிரயோக. ஆகையால் இது என்ன சொல்லணும்? சாதுனே பிரயோக அப்படி. அதுக்கப்புறம் தேன சாத்வி சத்கதாயினி இத்தியனேன நபவனருத்தியம். கீழே சாத்வி சத்கதாயின்னு இருக்க. அந்த இடத்துலயும் சாத்வி இருக்கு. மறுபடியும் இங்க இருந்து சாத்வி குருமண்டல ரூபிணின்னு இருக்கு. ஆகையால் அங்கே சாத்வின்னு அர்த்தம் பண்ணினேன். இங்க சாது இ அப்படின்னு 2 நாமாக்களா அர்த்தம் சொன்னேன். 2 நாமாக்களா சொன்னேன். ஆனா அந்த 2 நாமாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்ய தர்மஸ்ய த்வே ரூபே இத்யாஹ. 2 உருவங்கள். ஈ துரியஸ்வரம் ஏகாட்சரம் காமகலா சம்யகமிதம் நாமா. இந்த ஈங்கிறது காமகலா ஸ்வரூபம். இந்த காமகலான்னு வேற ஏதோ நினைக்கப்படாது. இங்க காமகலான்னு என்ன அர்த்தம்? உலகத்தை படைக்கிறதுக்காக இருந்த ஒரு ஆசை. தோ காமயதா பகுத்யாம் பிரஜாயேதி அப்படின்னு உலகத்தை படைக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். எதற்காக உலகத்தை படைக்கணும்? உலகத்துல இருக்கக்கூடியதான ஜனங்கள்லாம் அவ பண்ணியிருந்தான புண்ணிய பலத்தை அனுபவிப்பதற்காக கேட்டு இருக்க. பக்தர்களுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றணும். இது ஒரு அபிப்பிராயம். 2வது, இந்த சம்சாரத்தை கொடுத்தாத்தானே ஒரு குருநாதர் அடைஞ்சு அவர் வழியாக தத்துவத்தை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் தானே முன்னுக்கு வருவா. இல்லைன்னா மாயிலேயே படுத்து தூங்கிட்டே இருக்க பிரளயமாக பிரயோஜனம் இல்லையே. ஆகையால் சில பேரை உத்தரணம் பண்றதுக்காகத்தான் எல்லாம் பண்ற. சப்தஸ்தில சொல்லும் பொழுது சத்யோ விநாசயதி கோபவதி குலானி அப்படின்னு
கோபம் வந்தா பூண்டோட அழிச்சு விடுவாராம். ஆனா என்ன தேனோபமா கேனோபமா அப்படின்னு சொல்லி இந்த அம்பாளுக்கு சத்துருக்களா இருந்தாலும் அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு ஒரு ஆசை. நல்லவாளை நல்ல வழிக்கு கொண்டு வருதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனா துன்பத்தை கொடுக்கிறவாளுக்கும் நல்ல வழி கொடுக்கணும். ஆனா அதுக்கு வழி என்ன, அவளை அந்த சரீரத்தை கொண்டுவிட வேண்டியது, அடுத்தது ஆசிரியர்தான் நலாசிரியர்த்தை கொடுக்க வேண்டியது. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம். அப்படி உலகத்தை படைக்கணும் எனக்கூடியதான ஆசை இருக்கு. அதுக்கு காமான்னு பேரு. சோ காமயதா. அதுக்கப்புறம் கலான்னு என்ன, அந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்களையும் கொண்டு வந்தது வழியில. இது கலாஸ்வரூபம். அது பிரஷ்னோபநிடத்துல சொல்லும் பொழுது ஏதஸ்ம அத்தியாய தே பிராணஹ மனசர்வேந்திரியாணிச்ச கம் வாயு ஜோதி ஆபஹ பிருத்திவி விஸ்வஸ்ய தாரிணி அப்படின்னு 16 கலைகள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த 16 கலைகள் தான் 16 நித்தியைகள்னு பூஜை பண்ணிட்டு இருக்க. ஸ்திரீகளை உட்கார வச்சு திரிகோணமா உட்கார வச்சு ஏதோ பண்ற பத்தில இது என்ன கலைகள். முதல்ல இருந்தது நடுவுல இருக்கக்கூடியதான ஒரு கலை தானா. அதுக்கப்புறம் 15 கலைகள் அதுல உண்டாச்சு. இந்த 15 கலைகளை திருஷ்டியா தர்சிதா வீரா இப்படி எல்லாம் எதிர்வேதத்துல சொல்லி இருக்குது. இங்கே வரும்பொழுது நித்திய கிளின்னா பகவான் நீ இப்படி வரிசையா சொல்லிருக்கு, தேனுண்டா இப்படின்னு வரிசையா பேர் சொல்லியிருக்கு. இந்த அந்த ஸ்வரூபங்கள் எல்லாம் அதையும் இதையும் சேர்த்து நிர்குணமான பிரம்மத்தையும் மகாநிதியும் மற்ற நித்தியைகளையும் ஸ்திரீகளையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வித்தியாசம் இல்லாம பார்க்கிறோம். அதனால இது காம கலா. காமத்திலிருந்து ஆரம்பிச்சு கலாவரையும் இருக்கக்கூடியதான உலகத்தினுடைய படைப்பு. அதனால இதுக்கு காமகலான்னு பேர். இந்த காமகலையை சொல்லக்கூடியதான பீஜமானது ஈம் எனக்கூடியது. வியாபகாரிகமாக இருக்கக்கூடியதான லட்சணம் அகம்னு இருக்க. உசத்தியான இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஈம்னு இருக்க. இந்த ஈமத்தான் நீங்க வச்சுட்ட ஸ்ரீம் ஹரீம் கிளீம் எல்லாமே சொல்லிட்டு இருக்க. இந்த ஈம் எனக்கூடியதான மந்திரம் இருக்கே அது ரொம்ப உயர்ந்ததான ஒரு மந்திரம். குருமுகமாக சம்பிரதாயமாக இதை தீட்சா பூர்வகமாக வாங்கிக் கொள்ளணும்னு சொல்ற. இது வந்தா என்ன பிரயோஜனம்? இந்த ஈங்காரத்தை தியானம் பண்ணி தபஸ் பண்ணி அதுல ஐக்கியத்தை சம்பாதிச்சுதா என்ன பிரயோஜனம்னு அம்பாளை இந்த ஜென்மாவில பார்க்கக்கூடியதான ஒரு பிரயோஜனம். நம்ம பார்க்கவே வேண்டாமே போருமே அப்படின்னா அது வேற. சகுணமூர்த்திய நீங்க பார்க்கணும் எனக்கூடியதான எண்ணம் இருக்கிறவா இது பண்ணுவா. இதுக்கு சௌந்தர்ய லஹரில சொல்லும் பொழுது முகம் பிந்தும் கிருத்வா குஷயுகமதஸ்தா ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமஹிஷிதே பர்வதகலாம் சத்யஸ்தோபம் ஜயநயதி வனிதா இத்யதிலகு திரைலோகி வப்யாசு பிரமயதி ரவீந்துஸ்தன யுகம் அப்படின்னு அம்பாளுடைய நம்ம முகமே அம்பாளுடைய முகமாகவும் 2 ஸ்தனங்கள் அம்பாளுடைய ஸ்தனமாகவும் மூல மீதி உருவங்கள் எல்லாம் நம்ம சரீரமாகவே இருக்கணும் என்றும் தியானம் பண்ற ஐக்கியத்தை வட வச்சுண்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணும் பொழுது எப்படி நான் அம்பாள் மந்திரம் சக்கரம் இவைகள்லாம் ஒண்ணு எனக்கூடியதான எண்ணத்தோட ஜபிக்கணும். இதுதான் சதுர்வித ஐக்கியானுசந்தானம் அல்லது ஷட்வித ஐக்கியானுசந்தானம் அப்படின்னு இருக்க. அதுல 3 புள்ளிகள் இருக்கும் இல்லையா? அதுல 3 புள்ளி அம்பாள் அது முகம் ஒண்ணு, கீழே இருக்கிற 2 ஸ்தனங்கள்னு சொல்றல. இதுல முகமா இருக்கக்கூடியது சூரியன், 2 ஸ்தனங்களா இருக்கக்கூடியது ஒண்ணு சந்திரன் ஒண்ணா நெருப்பு. இந்த சந்திரன் நெருப்புங்கிற வச்சுட்டுதான் வைதிகாலாம் அக்னி சோமியம்னு சொல்ற. அக்னி சோமா 2 கலந்தது ஏன்னா அக்னி சோமியம் அப்படின்னு சொல்ற. மேல இருக்கக்கூடியதான சூரிய பிந்து இருக்கு இல்லையா அது பிரகாசம் தான். இந்த 2 பிந்துக்களும் விமர்சம். அந்த பிரகாசமானது இதோட சேர்ந்ததுமே மிஸ்ர பிந்து ஆயிடுறது. அப்படி அந்த அம்பாளுடைய ஒரு தத்துவமானது இப்படி சொல்லப்பட்டிருக்க. இந்த ஸ்வரூபம் சொல்லும் பொழுது தர்மஸ்ய த்வே ரூபே இத்யஹ ஈ துரியஸ்வரூபம் ஏகாட்சரம். ஈ என்கிறது துரியஸ்வரூபம், ஏகாட்சரம் ஒரே அக்ஷரமாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அது காமகலா சம்யகமிதம் நாமா விஷ்ணுபராது பிரதமஸ்வர ரூபாது அகாராது. இந்த ஈங்கிற உருவம் எப்படி வந்திருக்கு? இதான் 4வது அர்த்தம் சார். அம்மா மிம்மியும் சொல்றோ இல்லையா? ஈன்னு 4 தானே. ஐயா அது ஈ இல்ல, அதுக்கு முன்னால ஒரு அகாரம் இருக்கு. அந்த அகாரம் போயிடுத்துன்னா அது வைப்பானே அதுக்கெல்லாம் அழிப்பானேன்னா என்ன பண்றது?
ஆன்னு எழுதுவானே, அதுக்கப்புறம் அடிச்சு விட போவானே, வெறும் ஈ இருந்தா போகுமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு ஒரு தத்துவம் இருக்கு. ஈம் துரியஸ்வரம் ஏகாட்சரம், ஏகாட்சரி புவனேஸ்வரி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஏகாட்சரியா இருக்கக்கூடியது கிரீம் எனக்கூடியதான நாமா. அந்த கிரீம் எனக்கூடியதான நாமாவில அகாரத்தினுடைய அர்த்தத்தை எடுத்துட்டானா. இதுக்கு முன்னால ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷி தே மன்மத கலாமன ஹரார்த்தம்னர். ஹாங்கிறது சம்ஸ்கிருதத்தை எழுதுறதா இருந்தா 2 புள்ளி வைக்கணும் இல்லையா? ராமஹான்னு பண்ணா மாக்க பின்னால 2 புள்ளி வைக்கணும். அதுல பாதி எடுத்துட்டேன்னா 1 புள்ளித்தான் இருக்கு. என்னாச்சு? 1 புள்ளி. முகம்ங்கிற இடத்துல சூரியன்கிறது 1 புள்ளி, அதுக்கப்புறம் சந்திரன் அக்னிங்கிறது 2 சேர்ந்து 2 புள்ளிகள். அந்த சூரியனானவன் இந்த பராகந்தாவோட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கான், அதனால 1. மொத்தம் எத்தனையாச்சு? 4 புள்ளிகள் ஆச்சு. இதுல வேற விசேஷம் காமகலா ஸ்வரூபம் சொல்லிட்டு இருக்க, அது இருக்கட்டும் அப்படி. ஆனா அந்த ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக காமகலா சம்யகமிதம் நாமா விஷ்ணுபராத் பிரதமஸ்வராத், அது ஈங்கிறதுக்கு எத்தனை வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு பாருங்க. ரகசியமான விஷயம். ஆனா அவரே எழுதியிருக்கிறதுனால நம்ம சொல்லிவிடலாம். புஸ்தகத்திலேயே பிரிண்ட் பண்ணி எழுதியிருக்காருன்னா அப்ப சொல்லதானே வேணும். அது என்ன சொல்ற? விஷ்ணுபராது பிரதமஸ்வரூபாது, மகாவிஷ்ணுவை குறிக்கக்கூடியதான பிரதமஸ்வரம் அப்படிங்கிறது. அதுல இருந்து ஆரம்பிச்சு அகாராது மந்திரம் சொல்லும் பொழுது ககாரத்துக்கு மேல இருக்கிற அகாரமும் 2வது கூட்டத்துல நடுவில் இருக்கக்கூடியதான அகாரமும் சேரணமும் சொல்லி இருக்கு. அதை வேற விதமா சொல்றாரு இங்க. விஷ்ணுபராத் பிரதமஸ்வர ரூபாத் அகாராத். அதுக்கப்புறம் என்ன? கஸ்ய அஸ்ய பகினி இது விக்கிரஹே, அவருடைய தங்கை அப்படிங்கிற விக்கிரகம் வறுமையானால் ஆ இ 2 சேர்றது. விக்கிரஹே பும்யோக லட்சணே கீஷி, அதுக்கு கீஷ் பிரத்தையும் கீஷு கீப்பு நீனு இதெல்லாம் ஸ்ரீலிங்க பிரத்யங்கள். அதனால என்னாச்சு? கீஷ் பிரத்யே பிராப்தே. இப்ப ஆ இ வந்திருக்கு, ஆ இ 2 வந்திருக்க. இப்ப அகாரத்துக்கு இனிமேல லோபம் சொல்லணும். அகாரத்துக்கு லோபம் ஏதோ சொல்ல போறேன். எஸ்ஏ திட்டா அகார லோபே, எஸ்ஏ திட்டாங்கிற சூத்திரத்தினால அகாரம் போயிடுது. ஆ இ 2 சொன்னேன், இந்த 2ல அகாரம் போயிடுது. இப்ப ஈகாரம் தான் நிக்கிறது. இந்த ஈகாரத்துக்கு என்ன சொல்லணும்? பிரதமாவஸ்தை ஏக வச்சனத்துல சுப்புன்னு போட்டு அதுக்கப்புறம் அத அழிச்சு பண்ணும். சுப்பு போடணும் முதல்ல, பிறகு என்னடா அதை அழிச்சு பண்ணும். லோபா கல்கியா லோபம் அப்படி அதே விதமா அழிச்சு பண்ண பிறகு அகாரம் போச்சா, ஈகாரம் சூப்பெல்லாம் போச்சா, ஈங்கிறது பதம். இப்படி நீங்க பண்ணினதுனால என்னாச்சு? ஈங்கிறது ஒரு பதமாக மாறி இருக்கு அப்படின்னு. எஸ்ஏதிகார லோபே அவசிஷ்டா பிரத்யய மாத்திரா பரஸ்ய சுபோ ஹன்யாதினா லோபே. இருந்தது ஹன்யாபியோ தீர்கா சுத்தம் ஹல் அப்படின்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்துக்கு என்ன அர்த்தம் கேட்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சாஸ்திரம் வியாக்கரணமான தனியா வாசிக்கணும். அது புண்ணியம் பண்ணின வாழ்க்கைத்தான் கிடைக்கும். வியாக்கரணங்கள்லாம் பங்கி பாவன பாவனா எச்ச வியாகுருதே வாசம் எச்ச அத்வரம் வெந்ததே அப்படின்னு. இந்த வியாக்கரணம் யாரு படிக்கிறாளோ, யார் இந்த மீமாம்சா சாஸ்திரம் படிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் போன ஜென்மம் அவளுக்கு புண்ணியம் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவு வசதி அது. ஆகையால் பங்கி பாவன பாவனாக கல்யாணத்துல போய் உட்கார்றேள், சாப்பாடுக்காக வரிசையா இந்த முதல் பந்தி 2வது பந்திங்கிறல. இந்த பந்தினா பால் இல்ல, இங்க பந்தினா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் படிச்சேன். முதல்ல ஃபர்ஸ்ட் சில பேர் வந்து டக்குன்னு உட்கார்ந்து சாப்பிடுறோம், மீதி பேர்லாம் அப்புறம் ஒண்ணு. அது என்ன இவாளா அவாளா வேண்டியவாளா எல்லாம் கிடையாது. அது இலை போட்டதுமே முதல்ல வந்து ரிசர்வ் பண்ணி பண்ணோம். ஏதோ இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிடாத மாதிரி சில பேர் வழி பண்ணவா, அது தப்பு ரைட்டுலாம் நம்ம சொல்லப்படாது, இருக்கிறது பாக்கணும். அதே மாதிரி இந்த பங்கி வருக்குமையானால், பங்கில உட்கார்ந்தோமையானால் ஒருத்தர் புண்ணியம் ஒருத்தருக்கு, ஒருத்தர் பாவம் இன்னொருத்தருக்கு சேர்ந்துடும். ஆனா அதனாலதான் சேர்ந்து சாப்பிட போடுறது. சம்பாஷா சகபோஜனா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டேனால் அவளுடைய புண்ணிய பாபம் இவாளுக்கு, இவாளுடைய புண்ணிய பாபம் அவளுக்கு வந்துடும். அப்படி பாபம் வந்துருதையானால் அந்த பாபத்தை போக்கடிக்கிறவா யாரு? சில பேர் இருக்க வேதாத்தியனம் பண்ணிடுவா அப்படியெல்லாம். அதனால ரொம்ப பேர் உங்களோட நானும் சாப்பிடுறேனே அப்படிம்பார், அவர் புண்ணியம் நமக்கு வரட்டும்.
உங்க பாப்பம் அவருக்கு போறது தெரியல. ஆனா என்ன ஆச்சு தெரியுமா, நான் அவ காயத்ரி ஜபம் பண்ணி மறுபடியும் ஒண்ணுக்கு வந்துருவா. அதான் விசேஷம். அப்படி பக்தி பாவனாளா சில பேர் இருக்காரு, அவள பாவனம் பண்றது. பக்தி பாவனால சில பேர் அவள பாவனம் பண்றது. அதனாலதான் எச்ச வியாக்கிருதே வாச்சம் எச்ச மீமாம்சத்தை அத்வரம் தாவுகோ புண்ணியலோகானோ புண்ணிய நாமானோ பக்தி பாவன பாவனா அப்படின்னு. அப்படி அந்த பத்தியத்துக்கு மேல பிராப்தமா இருக்கக்கூடியதான சுப்பானது ஹல்ஞாதினா லோகம். ஹல்ஞாதி தியோசத்திசே பிரதிருப்தம் ஹல் அப்படிங்கிற சூத்திரத்தினால லோகம் வந்தது. அதனால எப்படின்னா ஈங்கிறது ஒரு நாமாவன். இது வரைக்கும் என்ன சொன்னேன், ஏதோ ஈன்னு இழிக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லப்படாது. ஈங்கிறது அம்பாளுடைய பேரு. அந்த அம்பாளுடைய பேரை நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்றோம், அது ஈங்கிறது நம்ம பூஜை பண்ணும் பொழுது எய் நமஹா, சாஸ்நாமத்தை பண்ணும் பொழுது எய் நமஹா. ஈங்கிறது பேர் வந்து அதுக்கு சதுர்த்தியை வச்சு எய் தானே. சம்பிரதாய ஈஸ்வரி நமஹா, சாதுனே நமஹா, எய் நமஹா, குருமண்டல ரூபன் எய் நமஹா அப்படின்னு சொல்றேன். அந்த எய் நமஹாங்கிறது அது எப்படி வரும், ஒரு பதமா இருந்தா வரலாம். இப்பதான் சொன்னேன் இந்த விதமா அது பதமாயிடுச்சு. ஏய் நமஹா இது பிரயோக ந புனர் பாரியா பர்த்ருபாவே ஏவ புவியோக. அது மட்டும் இல்ல, சிவன் இருக்க, அவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அந்த பெயர்களுக்கு சேர்ந்து ஒரு ஆத்துக்காரின்னு வரும்பொழுது அது ஆத்துக்காரி ஆத்துக்காரன்னு இருக்குமேயானால் அப்பொழுது நம்ம சொல்லலாம். எப்படி பவாய தேவாய நமஹா, பவாயங்கிறதுக்கு பவானி, ஆனுப்பிரத்தியம் வந்து பவானி. சர்வாங்கிறவர், அந்த சர்வாங்கிறவர் ஆத்துக்காரி சர்வாணி, இப்படி மாறிட்டு இருக்கும். ஏன்னா ஆத்துக்காரருக்கு அவருடைய ஆத்துக்காரின்னு சொல்லும் பொழுது பவாய தேவாயமா, சர்வாய தேவாயமா, ஈசானாய தேவான ஈசானி, இப்படி தனித்தனியாக இந்த அவருடைய ஆத்துக்காரிங்கிற இடத்துல அந்த அர்த்தத்துல பவானி ஈசானி சர்வாணி அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆத்துக்காரியா இருந்தா தான் சொல்லலாம்னு நிர்பந்தம் இல்லைன்னு. தங்கையா இருந்தாலும் இது போல சூத்திரம் வரலாம் அப்படின்னு இருக்கு. அது சொல்ற பித்ரு புத்திரி பாவஸ்யாபி புண்ணியோக பதன ஸ்வீகிருதத்வாது. பித்ரு புத்திராதி அப்படி பாவம் போல சாதாரணமாக இருக்கிற பெயர்லயும் அதை எடுத்துக்கலாம். தங்கையா இருந்தாலும் அது போல வரலாம். எப்படி இங்க நீங்க பாட்டுங்க வரலாம்னு சொல்றேன், எங்க வந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்களேயானால் அதுக்கு சொல்றார் சுபத்ரா வசுதேவி சியாத் இது. சுபத்ரான்னு ஒரு அம்மா பூரியில இருந்துட்டு இருக்கா. ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு நினைக்காதுங்க, அம்பாளி பேர் சுபத்ரான்னு பேரு. பலராமன் கிருஷ்ணன் நடுவுல சுபத்ரா. இந்த சுபத்ராக்கு என்ன பேரு தெரியுமோ, சுபத்ரா வசுதேவி சியாத், வசுதேவருடைய பெண்ணு அப்படி வரலாம். வசுதேவனா இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுடைய தங்கை, அந்த தங்கைங்கிற பேர்ல கூட இது போல வரலாம். வசுதேவி இதி. நாராயணி சஹச்சராய நம சிவாய அப்படின்னு. நாராயணி சஹச்சராய, இங்க நாராயணின்னா நாராயணனுடைய ஆத்துக்காரின்னு அர்த்தம் இல்ல, நாராயணனுடைய தங்கைன்னு அர்த்தம். இது உங்களுக்கு தெரிகிறது. ஸ்ரீமத் பாகவத்துல சொல்லும் பொழுது கம்சனுக்கு ஆகாஷாணிய அசரீரி சொல்லித்தான், இந்த தேவகியனுடைய 8வது பிள்ளை உன்னை கொண்டு விடுவான். அதுக்கப்புறம் 8வது பிள்ளை பிறந்தா தானே கொள்றது, நான் இவளையே இப்ப கொண்டுடுறேன், அப்புறம் எனக்கு மரமே இருக்காது. இன்னும் ஐடியா பத்திடா. இப்பதான் கல்யாணமா இருக்கு, தங்கை கொண்டு போய் அதுல புக்காத்துல விடுறதுக்காக போயிட்டு இருக்க. அந்த சந்தர்ப்பம் இந்த அசரீரி சும்மா இருக்க கூடாது, இது ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு திடீர்னு தங்கை கொள்றதுக்கு போயிட்டான். அப்ப என்ன, தங்கன்னோ தம்பின்னோ அண்ணன் என்றோ குழந்தைகளோ இல்ல, எல்லாம் தனக்கு பின்னால்தான். தனக்கு ஆபத்து வரும்னு சொன்னா இவங்கெல்லாம் விட்டுறா லோகத்துல. சரி, என்ன ஆச்சு? அப்ப இந்த பக்கத்துல இருக்கிற வசுதேவர் என்ன பண்ணாரு, வேண்டாம் வேண்டாம், கல்யாண கோலத்திலேயே கொள்ளாதீங்க, ஆனா ஒண்ணு பண்றேன், இவளுக்கு பிறக்கக்கூடியதான குழந்தைகள்லாம் 1 by 1 நான் கொடுக்குறேன், நீங்க கொண்டுவிடுங்க. பிறந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியாதோ இல்லையா, அந்த சந்தர்ப்பத்துல கொடுக்குறேன், நீங்க கொண்டு விடுங்க அப்படின்னு ஒத்துண்டார். முதல் குழந்தை பிறந்ததை வசுதேவன் கொண்டு வந்து கொடுத்தார், சரி கொண்டு விட்டார், சரியா படுத்து. இப்ப ப்ரூஃப் ஆயிடுச்சு, இனிமேல நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், கவலையே பட வேண்டாம். ஆனா என்ன, நீங்க ஒரு மாதிரி நினைச்சா பகவான் வேற வேறன்னு நினைக்கிற. அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பாக்கிறதுக்காக நாரதர் வந்தார். என்ன இப்படி ஒரே கவலையோட இருக்கல அப்படின்னு வசுதேவர் கம்சனை கேட்டா.
கம்சன் சொன்னா இது போல 8வது குழந்தை என்ன கொன்னுபிடுன்னு சொல்றா, அதனாலதான் இப்ப முதல் குழந்தையை கொண்டாச்சு, இன்னும் குழந்தைகள் வந்தா நான் தான் கொல்லணும் அப்படிங்கிறான். பைத்தியமே உனக்கு எப்படி யார் சொன்னா? இப்படி மேல இருந்து கணக்கிட்டா தான் ஒண்ணுன்னு அர்த்தம் சொல்றது 8வது குழந்தைன்னு, கீழ இருந்து கணக்கிட்டா 7வது குழந்தை அது கொல்லாத உனக்கு 8வதுன்னு தானே சொல்லியிருக்கேன். டாப் டு பாட்டமா இல்ல பாட்டம் டு டாப் ஏதாவது சொல்லியிருக்க ஒண்ணு சொல்லலையோ நான். அதனால எந்த குழந்தையாவது கணக்கிடலாம். 8 குழந்தையில 2வது குழந்தைன்னு 3வதுல இருந்து கணக்கிட்டேன். 3, 4, 5, 6, 7, 8 மறுபடியும் 1, 2 பாத்தீங்களா? விவகாரம் என்னன்னு இங்க இருந்து கணக்கிட்டா எல்லா குழந்தைகளுக்கும் 8ங்கிற கணக்கு வரலாம். சுவாமி இப்படியாவது கூட்டினா அதனால உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன பண்றதுன்னு அதெல்லாம் கிடையாது. எல்லா குழந்தையும் பிறக்கிறப்ப நான் கொல்லணும்னு ஆரம்பிச்சேன். கொண்டு விட்டார். ஆனா இந்த 8வது குழந்தை வரும் பொழுது என்ன ஆச்சு தெரியுமா? அந்த குழந்தை கர்ப்பத்திலேயே இருக்கும் பொழுது என்ன பண்ணிவிட்டார், இன்னொரு இடத்துல அந்த நந்தகோபனுடைய இடத்துல யசோதாமாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிற போல பண்ணினார். வசுதேவரை என்ன பண்ணார் தெரியுமா? தன்னை எடுத்துட்டு போய் அந்த குலத்துல அங்க விட்டு விட்டு அந்த குழந்தைய கொண்டு வந்துருங்க. கிருஷ்ண பரமாத்மா பிறந்த பிறகு பிறந்ததான குழந்தை. அதனால தங்க சரின்னு வசுதேவர் இந்த பகவானுடைய அனுகிரகத்தினால யமுனா நதியை தாண்டி அங்கே போய் இந்த குழந்தைய அங்கே வச்சுவிட்டு அந்த குழந்தை இங்க இது வரைக்கும் அந்த அம்மா மயக்கமா இருக்கலாம். எத்தனை பற்றா பாருங்க. தேவலோகத்திலேயே இப்படி பண்ணின மனுஷ லோகத்துல எப்படின்னு மூர்ச்சை வரும்படி பண்ணிவிட்டார். இந்த குழந்தை என்ன பண்ணாரு, இதை கொண்டு போய் அங்க வச்சு விட்டார், அந்த குழந்தைய இங்க கொண்டு வந்துட்டார். இப்ப என்ன சின்ன பெண் குழந்தைன்ட்டா. குழந்தை பெண் குழந்தை இங்க இருக்க. என்னடா இது தெய்வமா பியதம் பக்தி. இத்தனை நாள் மனுஷியால் தான் பொய் சொல்வான்னு நினைச்சேன், பகவான் கூட பொய் சொல்றாரு என்கிட்ட. ஏன்னா அசரீரியா இருந்தார். அதுல மாறல், அந்த ஸ்டோரிக்கு மாறல் அப்படி எடுத்துட்டா அவன். சரி விவகாரம் என்ன பண்றது? அப்பொழுது பெண் குழந்தை இருந்தா உனக்கு இதனால என்னப்பா கஷ்டம் வர போறது, அதனால இவளை கொல்லாதேன்னு எவ்வளவு தூரமோ சொல்லி பார்த்தா தேவகி அம்மா கேட்கல. இவன் ஏன்னா என் பிராணம் போயிடுமே, ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய பிடிச்சு 2 காலையும் பிடிச்சு அந்த கல்லுல இடிச்சு அவளை கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அது என்ன, 2 காலை பிடிச்சாரோ இல்லையா, பிடிச்சதுமே அந்த அம்மா என்ன பண்ணினா, என் காலை பிடிச்சவன நான் கொல்ல மாட்டேன்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ என் காலை பிடிச்சா சிவா காத்தியாயனி கௌரி ஹேமவதி இப்படின்னு பெயர்களோட நீ இருப்பாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அந்த அம்பாள் மேல ஆகாசத்துக்கு போயிட்டா. ஆகாசத்தை போய் உன்னை கொல்றவன் இன்னொரு இடத்துல பிறக்கிறான்னு சொல்லிட்டு போயிட்டான். சும்மா போறவர் சும்மா இருக்கக்கூடாது. உன்னை கொல்றதுக்கு இன்னொருத்தர் பிறந்திருக்கார், ஒரு இடத்துல இருக்கார் பத்திரமான்னு சொல்லிவிட்டு மறந்து போயிடுதுன்னு. அந்த பொண்ணை கொல்லணும்னு நினைச்சவருக்கு அந்த பெண்ணே தெரியாத அளவுக்கு வரும்படி பண்ணியாச்சு. என்ன பண்றது? அப்ப பார்த்தாராம், இப்படி இல்லேன்னு சொன்னார். அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? நாராயணின்னு பேரு. நாராயணுடைய தங்க நாராயணி ஞாபகம் வச்சுக்கணும். நாராயணி சகச்சராய நமசிவாயான்னு சொல்ற அந்த நாராயணின்னு கிருஷ்ணனுடைய தங்கை அந்த அர்த்தத்துல வருது. ஆகையால் ஆத்துக்காரருக்கு தான் இந்த பேருன்னு இல்ல, இப்படி இருந்தாலும் இது வரும் அப்படின்னு சொல்றது. அதான் பாருங்க, நாராயணி சகச்சராய நம சிவாய இத்தியத்திர நாராயணஸ்ய பகினி இத்தியவ வியாக்கியானாச்சா. அதே போலயே இந்திரனுக்கு 2 பசங்க இல்ல, நமக்கு லதா சாஸ்திரம் வாச்சாதான் இதை பார்க்க முடியும். இந்திரனுக்கு குழந்தை இருக்கா இல்லையா யாருக்கு தெரியும்? 2 பேரு, ஒரு பையன் ஒண்ணு ஒரு பொண்ணு ஒண்ணு. பையனுக்கு ஜெயந்தன்னு பேரு. இந்த கதை நமக்கு தெரியும். அந்த சீதா தேவி சனத்துல குத்தி பண்ணானோ இல்லையா, அந்த ராமன் பிரம்மாஸ்திரத்தை போட்டாராம். அது 3 சுத்திட்டு விரட்டிண்டே வருது. வேற எங்கே போனாலும் என்ன பண்றாரு, நேர அப்பா கிட்ட போனார். வேற யாரும் காப்பாற்ற முடியாது, தேவராஜனா இருக்கிற எங்க அப்பா அவர்கிட்ட போகணும்னார். பின்னாலேயே பிரம்மாஸ்திரம் வந்துட்டே இருக்க, பையன் முன்னால் நிக்கிறான். என்னடா ஆச்சுன்னு, இல்ல நீ தான் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு அவர் பார்த்த. நீ இருந்தா எனக்கும் ஆபத்து, அதனால பெட்டர் நீ போயிடு, இல்லைன்னா நான் ஓடி போயிடுறேன்ட்டார் அவர். சகாயம் பண்றேன் ஒண்ணும் சொல்லல. மறுபடியும் ஓடி வந்தான். ஓடி வந்து சீதாதேவி இந்த ராமனுடைய கால்ல விழுந்தான். அந்த விழறதும் எப்படி தெரியுமா, நான் தலைய கால் பக்கத்துல வைக்கலையா, அவர் கால தன்னுடைய கால் வச்சுட்டு ஆப்போசிட்டா விழுந்தான். அப்ப என்ன பண்ண, ஆர்தாபராதா சதி. இப்பொழுதுதானே நமக்கு இவ்வளவு அபாயம் பண்ணினான், அபகாரம் பண்ணினான் என்கிறதையும் அடையாமல் இன்னும் புதுசா இருக்கிற காலத்திலேயே அவனை காப்பாற்றணும்னு நான் கொல்லப்படாதுங்கிறதுக்காக கழுத்தை திருப்பி ராமன் எடுத்த காலில் கழுது வரும்படி பண்ணினாளா. இது தயா சதகத்துல
தேசிகர் எழுதியிருக்க. நம்ம புஸ்தகம் தான் படிக்கணும், இன்னொரு புத்தகம் படிக்கப்படாதுன்னு இல்ல. ஸ்தோத்திரம் எந்த யாரும் படிக்கலாம். வைஷ்ணவ கிரந்தம் இது. அதுல விசேஷமாக சொல்லிருக்க. அதே மாதிரி நாராயணி சஹச்சராய நம சிவாய இத்தியத்திர நாராயணஸ்ய பகினி இது வியாக்கியானாச்ச. ஏவம் இப்படி சக்கர துஹிதரி, சக்கரன் இந்திரன் அவருடைய தங்க, அவருடைய பெண்ணுக்கு பகினி ஜெயந்தஸ்ய பகினி இத்தியுக்தத்தைவ ஜெயந்தி இது பிரசித்தேச்ச. அதனால ஜெயந்தி, பெண்கள்லாம் ஜெயந்தின்னு பேர் வச்சிருக்கா. என்னமா உன் பேருக்கு என்ன அர்த்தம்னா அது அதான் அர்த்தம்ங்கிற. அவ பேருக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. ஜெயந்தின்னு என்ன அர்த்தம்? இந்திரனுடைய பெண்ணு அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி ஜெயந்தனுடைய தங்க, அதே அபிப்பிராயத்துல ஜெயந்தின்னு வரலாம். ஏகஸ்மின் தர்மணி ஸ்திதையோ தர்ம தர்மயோகோ சோதரதாயா ஏவ யுக்தத்வா. ஆனா ஒரே இடத்துல பிறந்த தர்மமும் தர்மியும் எப்படி இருக்கணும்? அண்ணா தங்க மாதிரி இருக்கணும். அதனாலதான் இப்ப என்ன சொல்றதுக்கு சம்பிரதாயேஸ்வரி சாத்வி அப்படின்னு சொல்றது. தத்திர ஸ்திரீ பரமசிவ மகிஷித்துவம் புமான் விஷ்ணு. ஆன்னு சொன்னேனோ இல்லையா? ஆ ஈ ரெண்டு சொன்ன. ஆங்கிறது மகாவிஷ்ணுவை சொல்றது, ஈங்கிறத அம்பாளை சொல்றது. அதனால நாராயணி சகச்சராயன்னு ஆயிடுது. தத்திர ஸ்திரீ பரமசிவ பின்னா மகிஷி புமான் விஷ்ணு சகல ஜெகத் உபாதானதாம் பிராப்தம். உலகத்தை படைக்கிறவரா சொல்லும். ஏதத்ரயமபி மிளித்வா, இந்த மூணும் யாரு? அம்பாள் ஒண்ணு, பரமேஸ்வரன் ஒண்ணு, மகாவிஷ்ணு ஒண்ணு, மூணு பேரையும் சேர்த்து நிமித்வைகம் அகண்டம் பிரம்மா. இந்த மூணையும் சேர்ந்த அகண்டமான ஒரு பிரம்மம், தங்கு தடங்கல்லாத பிரம்மம். வேதாந்திகள் அகாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்று ஆரம்பிச்சு எந்த பிரம்மத்தை சொல்றார்களோ அந்த பிரம்மமா இந்த மூணும் ஆச்சு அப்படின்னு சொல்றார். சைவ மத பிரக்ரியா கூர்ம புராணாதி அனுகாயினி. இதெல்லாம் சைவ மதத்துல கூர்ம புராணத்துல இத பத்தி சொல்லியிருக்கு. ரத்னத்ரய பரீட்சாயாம் தீட்சிதை விஸ்தரேண நிரூபித. ரத்னத்ரய பரீட்சான்னு மூணு ஒரு கிரந்தம், 8 ஸ்லோகம் தான். அப்ப இது எழுதினார். அதுல 3 தெய்வங்கள் எது ரொம்ப வசதி அப்படின்னா மகாவிஷ்ணு ஒண்ணு, பரமேஸ்வரன் ஒண்ணு, அம்பாள் ஒண்ணு, இப்படின்னு முடிச்சு விட்டாரு. அதான் இங்க சொல்ற. ரத்னத்ரய பரீட்சாயாம் தீட்சிதை விஸ்தரேண நிரூபிதானுசந்தேயா அஸ்யாஸ்த காமகலாயா ஸ்வரூபம். இந்த காமகலைன்னு சொல்றீங்களா, அதுக்கு ஸ்வரூபம் என்ன? சூன்யாகாராதி சூன்யாகாரத்விகர்காந்தீந்து பிரத்யந்த சம்பிதம் இத்தியாதினா காமகேஸ்வர தந்திரே. இது நித்யாஷோடச காரணம்ங்கிற கிரந்தத்துல ஈஷா ஈகாராத் விஸ்வகர்த்ரியம் மாயா துரியாத்மிக பிரிய. ஈகாராத் விஸ்வகர்த்ரி, உலகத்தை படைக்கிறவள். அவள் எப்படி இருக்கா? மாயா. மாயான்னா ஹரீம்னு அர்த்தம். அந்த ஹரீம்ங்கிறது ஹரார்த்தம்னு சொன்னா இல்லையா முன்னால? அந்த ஹரீம்ல ஹகாரம் ஒண்ணு இருக்கு, ரேபம் ஒண்ணு இருக்கு. ஹரார்த்தம்னு சொன்னதுனால ஒரு ரேபத்தை எடுத்துக்கிட்டு அப்புறம் இஷ்கு தான் இருக்கு. அந்த இஷ்யானது லோபிச்சு போயிடுது. ஈகார சமனுஜேயோ ரக்தவர்ண பிரதாபவான் இத்தியாதினா வாயு புராணேச்ச. அப்படி என்ன மிஞ்சிருக்கு? அகாரமும் அகாரமும் போயாச்சு, ரேபமும் போயாச்சு, ஈம் மட்டும் மிஞ்சிருக்கு. அதான் காமகலாபீகம். சௌந்தர்யாம் முகம் பிந்தும் கிருத்வா இது ஸ்லோகே சொல்லிவிட்டான். இப்ப முகம் பிந்தும் கிருத்வா குதயுகம் அதஸ்தஸ்ய ததோஹரார்த்தம் தியாயேத்யோ இப்படின்னு அந்த மந்திரம் சொல்லியாச்சு. அந்த ஸ்லோகத்துல எந்த ஒரு ஈங்காரம் வந்து இருக்கோ அதே ஈங்காரம் தான் வாக்தேவிகள் விசேஷமாக சொன்ன. இது கேட்டதுனாலேயே மகா புண்ணியம். காமகலா விலாசம் இருக்கே, அது வெறுமன கேட்டா போரும். அவ்வளவு ரகசியமான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எடுத்து சொல்றது. இதுதான் இங்க சொல்ற. சௌந்தர்யாம் முகம் பிந்து கிருத்வா இது ஸ்லோகே ஸ்பஷ்ட கல்பமுக்தம். ஸ்பஷ்டமாக இருக்கும்படி சொன்ன. நிஜமாக ஸ்பஷ்டமா இல்லையா? குருமுகமாக அறிந்தாதான் தெரியுமே தவிர சாதாரணமா இந்த ஸ்லோகம் வாசிப்படு. ஆனா மற்றது ஈங்காரம் அகங்காரம்னு சொல்றாளோ இல்லையா, அதை விட இது ஸ்பஷ்டம். அவ்வளவுதான். தத்ஸ்வரூப நிஷ்கர்ஷத்து தன்முகாதேவ அனுசந்தேய ரகசிய தமத்வாது. இது ரொம்ப ரகசியமான ஸ்வரூபம். பகவான் உலகத்தை படைக்கக்கூடியதான எண்ணம் கொண்டு இருந்ததுல இருந்து உலகம் முழுக்க படைத்த வரைக்கும் இருக்கக்கூடியதான சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணும் இதுக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு இந்த காமகலா பீஜத்தை ரகசியத்வாத் ரகசிய தபத்வாதித்யா குரவஹ பரமேஷ் குருமண்டல ரூபிணி. அடுத்த நாம
குருக்கள் யாரு? குருன்னு இதுக்கு முன்னால இந்த வழியில போனவர்கள், நமக்கு உபதேசம் பண்ணினவர்கள். அந்த உபதேசம் பண்ணினவாளுடைய ஒரு லிஸ்ட் இருக்க, சித்தௌகம், மானவோகம், திவ்யோகம் அப்படின்னு தேவதைகளா இருக்கக்கூடியதான கூட்டம் சில பேரு, மானவோகம் மனுஷியாளா இருந்த சித்தியை பெற்றவாள் அப்படின்னு விசேஷமாக திவ்யோகம், சித்தௌகம் சித்தாளா இருந்து கொண்டு, சித்தன மந்திர சித்தியை பெற்றவர்கள் சித்தௌகம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்படி அந்த மூணும் இந்த குரவா பரமசிவாதி ஸ்வஸ்வகுரு பரியந்தாக சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அப்படியே இந்த பரம்பரம் இவருக்கு பின்னால இவர், இவருக்கு பின்னால இவர், இப்படி ஒரு ஆர்டரா வந்து இருக்கு பார்த்தல, அதுதான் அந்த ஸ்வரூபம். அப்படி பரமசிவாதி ஸ்வஸ்வகுரு பரியந்தம், அவளுடைய குரு பரியந்தம். குருங்கிறத கடக்கிறது கஷ்டம். இந்த குரு நமக்கு எப்படி சொல்வாருங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா அந்த குருவானது வார்த்தல சாட்சாத் அம்பாள் உட்கார்ந்து உங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்ல வைக்கிறது. ஒரு சாஸ்திரம் வாசிச்சிருக்காரா, என்ன வாசிச்சிருந்தாலும் அந்த சமயத்துல சிஷ்யனுடைய மனசுல இருக்கக்கூடியதான துன்பத்தை நீக்கக்கூடியவர் அந்த குரு. அவர் என்ன படிச்சிருக்கார வச்சோதான் வேண்டாம், அவ படிச்சே இருக்க வேண்டாம். ஏன்னா அவ வாக்கு வழியா அம்பாள்னா சொல்லிட்டு இருக்க, அம்பாள்னா அவளுடைய ஹிருதயத்தில் இருக்க. ஆகையால் தான் இந்த குரு என்கிறது ரொம்ப வசதி அப்படின்னு சொல்லியிருக்க. குரவா பரமசிவாதி ஸ்வஸ்வகுரு பர்யந்தா, பரமேஸ்வரன் ஆரம்பிச்சு எல்லாமும் அது வரைக்கும். தேசாம் மண்டலம் பரம்பரா, மண்டலம்னு ரவுண்டுன்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். இந்த மண்டலம் போடுங்க, அந்த மண்டலம் போடுங்கன்னு கோலத்தை போடுன்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன சொல்றது தெரியுமா, மண்டலம்னு சொன்னா பரம்பரா. குருவனிடத்துல இந்த சீடன் வாங்கி கொள்றது, மறுபடியும் அந்த சீடனானா அவனுடைய சீடனை கொடுக்கறது, இப்படி வரிசையாக பரம்பரம். அதற்கு பிறகு இது கற்க பிறகுன்னு வந்த அந்த குரு பரம்பரையை நம்ம தியானம் பண்ணணும். இப்படி 168 குருக்கள் வரிசையாக சொல்லியிருக்கா. அது குரு பூஜை பண்ற சந்தர்ப்பத்துல அவளுக்கு எல்லோருக்கும் பூஜை உண்டு. அப்படிப்பட்டதான ஸ்வரூபம் மண்டலம் பரம்பரா சைவ ரூபம் நிரூபணம் அஸ்யாஹா. இப்படிப்பட்டதான ஸ்வரூபம் அவிச்சின்ன குருபரங் பாரம்பரிய கிரமாதாகதா, அவிச்சின்னமாக இருக்கக்கூடியதான குரு பாரம்பரியத்திலிருந்து வந்ததான ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றது. அவிச்சின்ன குரு பாரம்பரிய கிரமாகதம் இதம் ரகசியம், இதுபட்ட ரகசியமானது. நத்து புஸ்தக லிக்கத, இது புஸ்தகத்துல எங்க எழுத முடியாது, எழுதப்படாத, குருமுகமாகத்தான் அறியணும். புஸ்தகே நைவ லிக்கதே இது பாவா அதையே முக்தம் யோகினி கிருதே. அதனாலதான் யோகினி கிருதய தந்திரத்துல கர்ணாத் கர்ணோபதேசேன சம்பிராப்தம் அவநீதரே. கர்ணாத் கர்ணோபதேசேன, ஒருத்தர் காது, அந்த காதனால வாங்கிட்டார், மறுபடியும் வாக்கால சொன்னார், இன்னொருத்தர் காதனால வாங்கிட்டார். வேதாத்தியனம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி வேத சமானமா இருக்கக்கூடியதான தந்திரங்களும் இதனுடைய விவகாரம் அப்படின்னு யோகினி கிருதயத்துல இதை பத்தும் விசேஷமாக சொல்லியிருக்க. இத வாசதான ஒரு ஸ்வரூபம் நமக்கு என்ன தெரியுது, அதனாலதான் பார்வதி பரமேஸ்வரர் 2 பேரும் ஒன்னா போயிட்டா. பூரியில ஜெகநாத சுவாமி இருக்கார், அதுக்கப்புறம் சுபத்திரன் இருக்கார், பலபத்திரன் இருக்கார். ஆனா ஒன்னா போகல, தனித்தனியா தான் இருக்கு. அவன் ஆத்துக்குதான் பூஜை பண்ணணும்ல அப்படின்னு நினைக்காதீங்க. 3 பேரும் அவதார வருஷம், அதனால அவளுக்கு விசேஷமா பூஜைன்னு சொல்றது. ஆனா இங்க எப்படின்னு அவ 2 பேரை காணப்படல, ஒத்தரதான் சொல்றார். ஆகையால ஒரே ஸ்வரூபம் சக்தி ஸ்வரூபமாகவும் இருக்கு, சிவஸ்வரூபமா இருக்கு. அதனால இத பூஜை பண்ணும் பொழுது சிவனோட சேர்ந்ததான சக்தி நமக்கு அனுகிரகம் பண்ணுதான். சிவானுகிரகமும் கிடைக்கும், அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஏன்னா அம்பாளே சிவனை தனக்குள்ள சேர்த்து வச்சுட்டாளாம். ஸ்வயா ஹிருத்வா வாமம் வபுர பரிவர்த்தேன மனசா சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே ஹிருதம் அபூத். அம்மா, ஒரு பாதி பரமேஸ்வரனுடைய சரீரத்தை சங்கர் நாராயணன்கிற பேரோட மகாவிஷ்ணு எடுத்துட்டார், மீதி ஒரு பாதி உண்மைகிட்ட இருக்கு. ஆனா இப்ப பார்த்தா நீ தெரியல, எல்லாமே நீ தான் தெரியல, அந்த 2வது பாதி தெரியல. என்ன பண்றது? ஸ்வயா ஹிருத்வா வாமம், நீங்களே இந்த இடது பக்கத்துல இருக்கக்கூடியதான சரீரத்தை எடுத்துக்கொண்டு அபரிதிருப்தேன மனச, இது போராதான், அது ஒன்னாவே இருக்கணுமா, ரெண்டாக கூட காணப்படப்படாதான். அதனால சரீரார்த்தம் சம்போஹோ அபரமதி சங்கே ஹிருதமபூத், இன்னொரு பாதி சரீரம் இருக்கு, அதையே நீங்க எடுத்துட்டா போல இருக்கு.
அதனால என்ன கதே தத்வத்ரூபம் சகலம் அருணாபம். பரமேஸ்வரன் வெள்ள வெள்ளையில் தான் இருக்கணும். உங்களை பார்த்தீங்கன்னா முழுக்க சிவப்பா தானே இருக்க. அது என்ன நியாயம் இல்லையே? ஒரு பாதி சிவப்பா இருக்கணும், பரமேஸ்வருடைய பாதி வெளுப்பா இருக்கணும். இப்ப பார்த்தா முழு சரீரம் சிவப்பா இருக்கேன்னு சகலம் அருணாபம் திரிநயனம். 3 கண்களா இருக்கே. பரமேஸ்வரனுக்கு தான் முக்கண்டன்னு பேரு. 3 கண்ணு இருக்கே. அப்ப நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பரமேஸ்வருடைய முக்கண்டத்தை நீங்க எடுத்துட்டு திருநயனம் குச்சாபியாமானம்ரம் குட்டில சசி சோழாலமபட்டம். குட்டிலனா இருக்கக்கூடியதான சந்திரன் அவரை சந்திரன் தலையில வச்சுட்டு சந்திரசேகரஹாங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டுமல்ல, அம்பாளுக்கும் சந்திரசேகரா. அம்பாளுடைய தலையிலையும் இந்த சந்திரபிறை இருக்கு. அதுக்கப்புறம் இல்லாமல் எதேதத்வத்ரூபம் சகலம் அருணாபம் திருநயனம் குச்சாபியாமானம்ரம் குட்டில சசி சூடாலமபட்டம் அப்படின்னு விசேஷமா அம்பாளையும் பரமேஸ்வரனையும் 2 ஒன்னா சேர்த்து சொன்னதான காமகலாஸ்வரூபம். இது அறிந்தவர்களுக்கு இந்த ஆட்டக்காரரோட திரிவுங்கிறது இருக்காது. 2 பேருக்கும் அந்யோன்யமான ஒரு சுரூபம் இருந்து கொண்டு இவர் சொல்றது அவர் பண்றதோ, அவர் சொல்றது வயசான பேருக்கு என்ன பண்றதுன்னு. வயசான பேருக்கு சண்டை போட்டுக்கிறவளவு இருக்கோம் இல்லையா? 85 வயசுக்கு மேல ஒரு அம்மா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கலாம். இது இத்தனை நாள் ஆயிடுதானே. என்னதான் மனசுல தாபம் வரப்படாது, மனசுல கவலை இல்லாதான ஒரு சுரூபம் வேணும். அப்படிங்கிறதுக்கு பார்வதி பரமேஸ்வரால ஆராதனை பண்ணணும். அது இந்த காமகலா ஸ்வரூபத்தை ஆராதனை பண்ணணும். இத சொல்லித்தான் விசேஷமாக குருமண்டல ரூபிணி அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் நாம கற்குலோத்தீர்ணா பகராத்யா மாயா மதமதி மகி அப்படின்னு அடுத்த செட்டு நாமாக்களை பார்க்கிறோம். இது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம்.